பிரைஸ் தி லார்ட். பிரதர், அடி மேல அடி, ஒன்று போனால் ஒன்று, தலையே சுத்துது, யாருக்கு பற்றி சொல்வதுன்னு தெரியாமல் தவிக்கிறேன். சொன்னாலும் பரிகாசம் பண்ணுறான், அப்படி போனாலும் பார்சல் பிஸின்றாரு, அப்படி யார்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணாலும் அந்த டைமுக்கு ஜெபம் பண்ணுறதோட அவ்வளோதான். அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. என்ன பிரதர் செய்யுது? என் அன்புக்குரியவர்களே, ஆண்டோடைய வார்த்தையினுடைய அறிவு இல்லாமல் நீங்கள் இருந்தால் நஷ்டம் இல்லை, கஷ்டம் கூட வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் எண்ணங்களில் தான் மாற்றம் தேவை. பழைய ஆதாமுக்கு தான் வருத்தம், கஷ்டம் எல்லாம் இருந்தது. ஆனால் புதிய ஆதாம் கிறிஸ்து எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தவர், புரிந்து கொண்டவர், மேன்மை தருகிறவர். அதனால் பழைய ஆதாம்னால் வந்த நஷ்டத்துக்கு ஆண்டவராய் இயேசுவை நமக்காக மரிக்க செய்தார். பாவம்தான் நன்மை வரவிடாதபடி தடை செய்கிறது, நன்மை பார்க்காதபடி தடை செய்கிறது பாவம்தான். அதனால தான் பைபிள் ரோமர் 6:11 நீங்கள் பாவத்துக்கு மரித்து விட்டீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 2:24 நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். அப்போ தேவன் நீதிக்கு நான் பிழைத்திருக்கிறேன், தேவ சாயலுக்கு பிழைத்திருக்கிறேன், தேவனுக்காக பிழைத்திருக்கிறேன் சொல்லும்போது யோபு 35:8 சொல்லுது, நீதி லாபத்தை கொண்டு வரும், நஷ்டத்தில் லாபத்தை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும். எரேமியா 5:25 பாருங்கள், பாவம் என்பது நன்மை தடுக்கக்கூடியது. அதனால் நீங்கள் பழைய ஆதாம் களிமண், சுண்ணாம்பு, புழு என்று ஜெபம் பண்ணாமல் நான் தேவன் நீதியாக இருக்கிறேன், தேவ சாயலாக இருக்கிறேன், தேவனுடைய தன்மையை சொல்லி பாருங்கள். பாவத்தை பற்றி பேசாதீங்க, என்னை பரிசுத்தமாக்கின தேவனை குறித்து பேசி பாருங்கள். உங்களுக்கு லாபம் வரும், நீங்கள் லாபத்தை சம்பாதிக்கலாம், நீங்கள் மேலே மேலே உயர்ந்து வரலாம். நீதி தன் ஜனங்களை உயர்த்தும் என்று பைபிள் சொல்கிறது. அதனால் உயர்ந்திருப்பது தான் தேவ சித்தம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.